ஓகே, அவ்வளவுதான். சூர்யா பதில் சொல்ல விரும்புறாரு, உங்களுக்கு சொல்லிட்டோம். அண்ணா வந்து 2 மாநிலங்கள் உதாரணம் சொன்னார். அதில் 2ல இருந்த ஃபேக்சுவல் இன்அக்யூரசி வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். இப்போ உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் தனியா நின்னுதுன்னாரு, கரெக்ட். ஆனா சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் சேர்ந்து போட்டியிட்டது 2019. பகுஜன் சமாஜ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியோட பல மடங்கு வலிமை வாய்ந்த கட்சி. உத்தரப்பிரதேசத்துல குறிப்பிட்ட வாக்கு வங்கி 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சி செய்து 35 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சி அகிலேஷ் யாதவோட கூட்டணி வைத்ததுனால தான் அந்த 15 இடங்களே அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. காங்கிரஸ் தனியாக ரேபரேலி தொகுதியில் ஏன் ஜெயிச்சதுன்னா பகுஜன் சமாஜ் கட்சியும் அகிலேஷ் யாதவும் அவங்களுக்கு ஃப்ரீ வாக் ஓவர் கொடுத்துட்டாங்க. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் மட்டும்தான் ரேபரேலியில் போட்டி போட்டாங்க. அப்போது மாயாவதி கட்சி வெளியே போய் காங்கிரஸ் கட்சி உள்ள வந்ததுனால அகிலேஷ் யாதவுக்கு எந்த பலனும் கிடையாது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி அங்கே ரொம்ப வீக்கான ஒரு கட்சி, 5% வாக்குகளை கொண்ட ஒரு கட்சி, அவ்வளோதான். இரண்டாவது அண்ணன் சொன்னார், பீகாரில் போன 2019 ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரஸும் தனியாக போட்டி போட்டு சொன்னால் அது தவறான கருத்து. போன தேர்தலில் மகா கட்பந்தன் சொல்லிட்டு அங்கதான் பீகாரில் தான் அதை ஆரம்பிச்சாங்க. அங்கே வந்து ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சி, இந்துஸ்தான் அவாமி லீக், அப்புறம் RLSP கம்யூனிஸ்ட் என்ற 5 கட்சிகள் சேர்ந்து போட்டி போட்டுதான் 40 இடங்கள்ல ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றது. நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி வந்து 39 இடங்கள்ல வெற்றி பெற்றது. அதனால நீங்க எந்த கணக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 543 தொகுதியில் வெறும் 285 தொகுதியில் தான் போட்டி போடுது. உத்தரப்பிரதேசத்தில் 17, கரெக்டா தெரியல. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து 17 தொகுதிகள், பீகாரில் 42 தொகுதிகள், 40 தொகுதிகளில் வெறும் 9 இடங்கள்ல தான் போட்டி போடுறாங்க. இந்த மாதிரி பெரிய மாநிலங்களே வந்து அண்ணன் சொல்றாரு அவங்க வந்து பெரியண்ணன் மனப்பான்மையை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி மிக பலவீனமாக இருக்கிறது. அவர்களுக்கு வேற வழியே கிடையாது. தனியா போட்டி போட்டா மிக மிக மோசமான கூட்டணி கட்சிகளுக்காக நாங்க விட்டு கொடுத்திருக்கிறோம். அது வந்து கூட்டணி பலத்தை உறுதி செய்வதற்காக நாங்கள் விட்டு கொடுத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. இல்ல, திமுக இருக்கிறன்னு சொல்லுவாரு. காங்கிரஸ் கட்சியினோட கடந்த கால வரலாறு, அவங்க பலமா இருக்கும்போது பார்ட்னர்ஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க, இது வந்து வரலாற்று குறிப்புகள்ல இருக்கு. இன்னைக்கு அவங்க பிஹேவ் பண்றதுக்கான காரணம் அவங்க வீக் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க கூட்டணி நிர்பந்தத்தினால அவங்க பெரிய மனப்பான்மை அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாததுனால இந்த கட்சிகளோட காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணி சேர்த்து போட்டி போடுறாங்க. இப்போ எங்களுடைய கேள்வி ஒண்ணுதான். இப்போ காங்கிரஸ் கட்சி, இப்போ ஸ்டாலின் அவர்களே அவருடைய பிறந்த நாள் அப்போ இங்க பல கட்சி கூட்டணிகளை கூட்டும்போது ஒரு கருத்து சொன்னார். காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு எதிர்ப்பு வந்து ஒரு அந்த சென்டென்ஸ் மறந்து போச்சு, தெளிந்த நீரோடையா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இப்போ நீங்க உங்க கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னா காங்கிரஸ் குறைந்தபட்சம் 100-150 இடங்கள்ல ஜெயிச்சாதான் நீங்க மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மெஜாரிட்டி வர முடியும். இப்ப காங்கிரஸ் கட்சியே 50-60 இடங்கள்ல சுருங்க போகும்போது நீங்க மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தி விட முடியும்? இப்ப காங்கிரஸ் கட்சி 50-60 இடங்களில் சுருங்கினதுக்கான காரணம் என்ன? 2 எலெக்ஷன் சைக்கிள்லே ஆட்சி செய்த மாநிலத்திலிருந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இப்போ 2009 ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் YSR ராஜசேகர் ரெட்டி இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆளும் கட்சியாக இருந்தாங்க. 2014 ஆந்திர பிரதேசம் தெலுங்கானான்னு 2 மாநிலங்களா பிரித்து ஆந்திர பிரதேசத்துல 170 ஆந்திராவை சொன்னதுனால சொல்றேன். அங்க இந்த எக்ஸிட் போலுக்கு பிறகாக அங்க YSRCP இருந்து அமைச்சர் ரோஜாவோ அல்லது மற்ற கட்சியினுடைய தலைவர்களோ பேசக்கூடியது அது எக்ஸிட் போல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கதையை வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க நிச்சயமாக YSRCP-னுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிஜேபி ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு நம்பர் வந்திருக்கு. அதெல்லாம் நம்பகத்தன்மை வாய்ந்த நம்பர்ஸ் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிஜேபி அங்க வந்து வெறும் 6 பாராளுமன்ற தொகுதி 10 சட்டமன்ற தொகுதியில தான் போட்டி போடுறோம். கூட்டணி கட்சிகள் கூட்டணியா சொல்றேன். பட் இந்த எக்ஸிட் போல்லே ஒரு பியூட்டி நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். ஒடிசா, ஆந்திரா ரெண்டுமே நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம். MP தொகுதிகளில் பிஜேபி அதிகமா வரும்னு கணிக்கிறாங்க. அதே 2 மாநிலங்களுக்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இங்க YSR வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும், அங்க வந்து நவீன் பட்நாயக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அவங்க கணிக்கிறாங்க. இது ஒருவேளை உண்மை ஆச்சுன்னா மத்தியில வந்து பிஜேபி, மாநிலத்தில் வந்து எங்களுக்கு இந்த கட்சி வேணும் அப்படின்ற அவங்க வாய்ப்பு அளிச்சிருந்தாங்கன்னா அப்ப இந்த எக்ஸிட் போல் வந்து சரியானது இருக்குன்னு நம்ம கருத்து எடுத்துக்கலாம். பட் அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி 4ஆம் தேதி தான் அந்த முடிவுகள் தெரியும். எங்களுடைய கருத்து ஒன்னே ஒண்ணுதான். இது
உங்களுக்கு சாதகமா வந்திருந்தா நீங்க ஏத்திருப்பீங்க, இல்லன்றதுனால ஏத்துக்க மாட்டீங்க. இல்ல, நான் இப்ப அதற்கு சொன்னேன். பல காரணங்கள் சொல்றீங்க. இவ்வளவுதான் அரசியல். நான் வேற இல்ல உடன்படலையா? இப்பயும் தமிழ்நாடு அப்படி அதுல தமிழ்நாட்டை சூத்திரம் பார்த்தா ஒண்ணுமே தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணிக்கு 36ல இருந்து 39. நான் ஆனா அவர் அதை உடன்படலையே. வந்து இது பண்ணலையே. நான் உடன்படல. அவங்க உடன்படல. ஏன்னா அவங்க 40 வரும்னு சொல்றாங்க. அதனால ஏங்க, இது என்னங்க அநியாயம்? 39 கொடுத்துருக்கிறான், அப்புறம் என்னங்க அதுல எனக்கு? இல்ல இப்ப புதுச்சேரி நான் உடன்படலைன்னு தான் சொல்றேன். புதுச்சேரி வந்து அவங்க ஜெயிப்போன்றாங்க. நாங்க சொல்றோம் நாங்க ஜெயிக்கும்னு சொல்றேன். ஏன்னா சரி. நாங்க ஆட்சியில் இருக்கோம். ரங்கசாமி அவர்கள் முதல்வரா இருக்காரு. நமசிவாயம் வந்து ஏற்கனவே உள்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி ஒரு அறிந்த முகமாக இருக்கிறார். அதனால அங்க நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு நாங்க சொல்றோம். Okay. அதனால ரிசல்ட் வந்த உடனே நம்ம பார்க்கலாம்.